TNPSC conduct பண்ற இந்த combined engineering subordinate services இருக்கட்டும் இல்ல combined engineering services இருக்கட்டும் இல்லனா இந்த TNEB conduct பண்ற AE exam இருக்கட்டும் இல்ல TRB conduct பண்ற இந்த polytechnic lecturesக்கான exam இருக்கட்டும் இந்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த principal stresses அப்படிங்கற டாபிக் வந்து unavoidable-ஆ இருக்கும். என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் and இது ரொம்ப ஃபண்டமெண்டல் டாபிக். இதுல இருந்து நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ நான் இப்போ இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா கன்செப்சுவலா இந்த principal stressesனா என்ன எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத explain பண்ணிட்டு அதுக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு அதுக்கான क्वेश्चंसையும் வந்து நான் வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் கேட்ட TNPSC, TNEB எல்லா क्वेश्चंसையும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Hello everyone, welcome to Raju's classes. I am Raju Govindarajan. இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கன்செப்சுவலாக அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கன்செப்சுவலாக அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக சில விஷயம் நமக்கு தெரியணும். தட் இஸ் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஒரு டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்னா என்னங்கிறது தெரியணும். அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் normal stress and tangential stress and tangential stress. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஓகே, நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, அது மெக்கானிக்கல் எலிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை சிவில் எலிமெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இஃப் ஐ அப்ளை அ லோட் லைக் திஸ், இதே மாதிரி நான் P அப்படிங்கிற ஒரு லோட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஓகே, லெட் அஸ் கன்சிடர் a cross section ஏரியா. இதோட cross section ஏரியா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா the entire cross section area is being pulled like this. Okay, where the area is perpendicular to the applied load or the applied load is perpendicular to the area, vice versa. So இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the stress induced will be perpendicular to the area. Correct? Sigma x அப்படின்னு நான் சொல்றேன். X direction இருக்கிறதுனால sigma x ன்னு நான் சொல்றேன். So இந்த மாதிரி sigma x அப்படிங்கிறது என்னன்னா, this sigma x will be nothing but your normal stress. எதனால நார்மல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is perpendicular to the surface. So எந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம், நார்மல் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், தி சிக்மா நார்மல் வில் பி நத்திங் பட் சிக்மா எக்ஸ் இஸ் நத்திங் பட் P by A. ஓகே, P by the force divided by A, that is area, Newton per mm squared or Newton per meter squared, whatever it may be. Okay, so this is the stress formula. So இப்போ நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலரா வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ். Now let us discuss what is tangential stress or shear stress. Okay, for example, suppose நான் இப்படி ஒரு thin plate எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. இதே மாதிரி ஒரு thin plate எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டோட thickness வந்து it is so thin in such a way that while comparing this dimension, length and breadth கம்பேர் பண்றப்ப அது ரொம்ப தின்னா இருக்கு. இதே மாதிரி ஒரு thin plate எடுத்துக்கிட்டு சப்போஸ் அந்த thin பிளேட்டோட பாட்டம் எண்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு வச்சுங்க. ஓகே, the bottom end of the thin plate is fixed. இந்த எண்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு now what I am doing is I am applying a load. Okay, I am applying a load in such a way that the load is Pங்கிற லோடு தான் இங்கேயும் நான் அப்ளை பண்ணுறேன். பட் என்னன்னா அது இந்த ஏரியாவுக்கு பேரலா அப்ளை பண்ணுறேன். இந்த Pங்கிற லோடை எப்படி அப்ளை பண்ணுறேன், இந்த ஏரியாவுக்கு பேரலா அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் பாருங்க, இதே மாதிரி நான் அப்ளை பண்ண கீழே எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ திஸ் வில் கிவ் எ ரியாக்ஷன் இன் திஸ் வே. கரெக்ட், ஏன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இது சப்போர்ட் ரியாக்ஷன் கொடுக்கும் இல்லையா. இப்படி பிடிச்சி அழுத்தினு ஆகும், இங்கே ஒரு ரியாக்ஷன் வரும். கரெக்ட், ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர் ஏரியாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இஃப் ஐ கன்சிடர் த ஃபெயிலியர் ஏரியா ஹியர் for instance like this. Okay, so in the failure area வை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா the failure area will be subjected to a tangential stress. Okay, tangential stress னா என்ன, along the surface there will be a stress. Along the surface there will be a stress that is nothing but tau. Okay, இதோட வேல்யூ எதனால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து இப்படி புல் பண்ணிட்டு இருக்கும், இந்த சைடு வந்து சப்போர்ட் வந்து இப்படி அலோவ் பண்ணாது. ஸோ இது மாதிரி ஆகுறப்போ திஸ் வில் ட்ரை டு பிகம் ஏ டூ பீசஸாக வர ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த பிளாக் வந்து
will try to shear off something like this. Okay, so in the end நான் fix பண்ணிட்டேன். So this is the P force. The black will try to shear off like something like this. So இந்த மாதிரி force, the stress which is parallel to the area, okay, that stress is nothing but the tangential stress. அப்ப normal to the area இருந்தா normal stress, tangent to the area வந்தா tangential stress. It's a very practical case, நம்ம ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, இந்த மாதிரி ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைராய்டு இருக்குல்ல, டைராய்டு 2 ரோப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் கேபிள்லாம் யூஸ் பண்ணுவோம். டைராய்டு, அந்த டைராய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர் டென்ஷனில் இருக்கும். அப்படி பியூர் டென்ஷனில் இருக்குன்னா என்ன ஆகும், அந்த ராடில் என்ன ஆகும், நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் இன்டியூஸ் ஆகும் கிராஸ் செக்ஷனில். ஓகே, அதே மாதிரி இதே மாதிரி பியூர் ஷியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பீம்ல எல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது மாதிரி பீமில் வந்து பியூர் ஷியர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த tangential and normal stressக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ tangential stressனா என்னன்னு தெரிஞ்சிச்சு, நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்த tangential stress நார்மல் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு வாட் யூ மீன் பை பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நான் ரொம்ப ஃபண்டமெண்டலாக உள்ள போகல. ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு ஸ்ட்ரைட்டாகவே நான் போயிடுறேன். ஓகே, now let us enter into principal stress. Principal stresses. இந்த principal stresses என்னன்னா, suppose for example அந்த principal stresses and of course principal planes. ஓகே, இந்த principal plane என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் suppose let us consider we have got a thin plate. ஒரு thin plate இருக்குன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு ராட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த ராடை பொறுத்த வரைக்கும் suppose if I denote it something like this for instance. Correct? Okay, now this rod is under tension. So என்ன பண்ணுது, நான் ஒரு டென்சைல் லோட அப்ளை பண்றேன், Pங்கிற ஒரு டென்சைல் லோட அப்ளை பண்றேன். இதே மாதிரி ஒரு டென்சைல் லோட அப்ளை பண்றப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கிராஸ் செக்ஷன், எல்லா கிராஸ் செக்ஷன்லயும் என்ன ஆகும், ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகும், ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். கரெக்ட்? ஸோ இப்போ இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகிற இடத்த இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் பிளேன் எடுக்காம, suppose for instance if I consider a perpendicular plane here, இங்க என்ன ஆகும், நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் இன்டியூஸ் ஆகும். Is it correct? Suppose instead of taking like this, if I consider a section something like this, இதே மாதிரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செக்ஷன்ல என்ன ஆகும் பாருங்க. சப்போஸ் இதை நான் ஏபி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதை நான் வந்து சிடின்னு வச்சுக்கிறேன். இந்த சிடி செக்ஷன்ல என்ன ஆகும் பாருங்க, பிகாஸ் த சேம் லோட் இஸ் ஆக்டிங், இதுதான் சிடி அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இது C, இது D அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா the same load will be acting, okay, the same load will be acting here something like this. அதே லோடு தான், லோடு மாற போறது இல்லை. கரெக்ட்? அதே லோடு தான் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஆங்கிளை வந்து நான் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன், இந்த வெர்டிகல் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா now what will happen, this will be resolved into components. ஓகே, அப்போ என்ன ஆகும் பாருங்க, இது P cos theta, ஏன்னா adjacentல என்ன இருக்கு, தீட்டா இருக்கு. ஸோ P cos theta, adjacentல எப்போதுமே cos போடணும். ஓகே, அண்ட் ஆப்போசிட் பர்பெண்டிகுலர்ல நம்ம என்ன போடணும், P sin theta போடணும். ஸோ இப்போ இந்த லோடை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கிராஸ் செக்ஷனுக்கு ரெண்டா உடைச்சிட்டேன்னா, ஓகே, இப்போ ரெண்டா உடைச்சிட்டு பார்த்தேன்னா இந்த CD கிராஸ் செக்ஷனுக்கு இந்த லோடு எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலரா இருக்கு, நார்மலா இருக்குது. இந்த லோடு எப்படி இருக்கு, டான்ஜென்ஷியலா இருக்குது. தேர்ஃபோர் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இங்க நார்மல் லோட் அப்படின்னா என்னன்னா, ஓகே, நார்மல் லோட் இஸ் நத்திங் பட் P cos theta and tangential load is, tangent load is nothing but P sin theta. Okay, P sin theta. Is it correct? ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி P cos theta, P sin theta எப்படி பிரியுது அப்படிங்கிறத புரியணும். அட்ஜசன்ட்ல காஸ், ஆப்போசிட்ல சைன் போட்டேன். இப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா இதோட ஏரியாவை நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதோட ஏரியாவை ஏ வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா தானே, இந்த ஆங்கிள் தீட்டா தானே, நான் இங்கே போடுறேன் பாருங்க. இந்த ஏரியா வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். திஸ் ஏரியா இஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, இப்போ இன்க்ளைண்டாக ஒரு பிளேன் எடுத்தேன்னு வச்சுங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்க்ளைண்டாக எடுக்கிறேன். இன்க்ளைண்டாக எடுக்கிறப்ப எனக்கு என்ன வரும், ஒரு எலிப்ஸ் கிடைக்குமா? ஓகே, ஸோ இப்போ இந்த எலிப்ஸோட ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலிப்ஸோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தட் வில் பி ஒன்ஸ் அகைன் தீட்டாவாக இருக்கும். தேர்ஃபோர் இங்கே ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஏ பை காஸ் தீட்டாவாக இருக்கும். கைஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து என்னது a by cos theta. கிராஸ் செக்ஷன் ஏரியாவை ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா ஒரு ஆங்குலர் ஏரியா என்ன ஆகும்னா a by cos theta மாறிடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதோட நார்மல் ஸ்ட்ரெஸ் வேணும் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. therefore the normal stress வேணும் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் will be nothing but நார்மல் லோட் எவ்வளோ p cos theta divided by ஏரியா எவ்வளோ வருது பாருங்க a by cos theta. கரெக்ட், a by cos theta. நல்ல ஞாபகம் வச்சுங்க, p cos theta divided by a by cos theta. அப்போ டேன்ஜென்ஷியல் லோடு என்ன வரும் பாருங்க, sigma t will be nothing but p sin theta divided by a by cos theta. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன கேஸு, கேஸ் 1 நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஒன் டைமென்ஷனல் ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தேன்னா ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது p cos theta divided by a by cos theta, tangential stress p sin theta divided by a by cos theta வருது. இப்போ நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, எனிவே நார்மல் ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சு, டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சு, அண்ட் ஆக்சுவல் சிக்மா எக்ஸ் என்ன வரும் பாருங்க. யுவர் சிக்மா எக்ஸ் வில் பி நத்திங் பட் p by a. இது ஆஸ் யூஷுவல் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ தென் வாட் இஸ் மீன் பை பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்? நான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பத்தி இன்னும் பேசல, கரெக்ட். ஸோ இப்போதான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பேச போறேன். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா எங்க வந்து இந்த டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகுதோ அதை தான் நான் என்ன சொல்றேன், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன். டேன்ஜென்ஷியல்னாலும் ஒன்று தான், ஷியர்னாலும் ஒன்று, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ எந்த இடத்துல வந்து நமக்கு டேன்ஜென்ஷியல் 0 ஆகுதோ அதை தான் நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிற பிளேன் எல்லா பிளேன்லையுமே பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் பிளேன் எல்லா பிளேன்லையுமே பார்த்தீங்கன்னா ஷியரே இருக்காது, பியூர் டென்சைல் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். கரெக்ட், இதுக்கு நமக்கு நல்லாவே புரியும். இந்த பிளேன்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒன்லி பியூர் டென்சைல் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். வேற இதே மாதிரி இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் அங்கே 1 டிகிரி இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு சின்ன டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்போ எங்கெங்கெல்லாம் டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து என்னன்னா ஆக்சுவல் பிளேன்ஸ். அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இல்லையோ அதெல்லாம் தான் பிரின்சிபல் பிளேன் சொல்கிறோம். அப்போ பிரின்சிபல் பிளேனோட டெஃபினேஷன் என்ன, the planes where the shear becomes 0. இதை வச்சு டிஎன்பிஎஸ்சியில் எஸ்பெஷலி வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் கொஸ்டின் தான், சிம்பிள் ஆன்சர் தான், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பிரின்சிபல் பிளேன்ஸ் ஆர் த பிளேன்ஸ் வேர் த ஷியர் பிகம்ஸ் 0 ஆர் வேர் த டேன்ஜென்ஷியல் பிகம் 0. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 1D சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, p cos theta divided by a by cos theta வருது. இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணனா that is p by a cos square theta வருதா. இந்த p by a என்ன, sigma x ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் into cos square theta. where thetaங்கிறது என்னது, the angle of the plane with respect to vertical. கைஸ் இதையும் கொஞ்சம் குழப்பிக்க கூடாது. angle of the plane with respect to vertical. சில புக்கில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலை பொறுத்து அந்த பிளேன் எடுத்துப்பாங்க. நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் எடுத்துக்கிறது வெர்டிக்கலை பொறுத்து ஆங்கிள் காமிக்கிறேன் டீட்டா, இந்த ஹரிசாண்டலை பொறுத்து டீட்டா காமிப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். ஸோ குழப்பிக்காதீங்க, ஃபார்முலா மாறுதுங்கிற அர்த்தம் கிடையாது, ஆங்கிள் மாறுறதுனால ஃபார்முலாவோட நோட்டேஷன் வந்து காசுக்கு பதிலாக சைன் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ தேர்ஃபோர் நமக்கு சிக்மா n என்ன வருதுன்னா சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த ஃபார்முலா ஏ. ஓகே, ஸோ இப்போ நான் கன்சால்டேட் பண்ணுறேன் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேன்ஜென்ஷியல். when I deal with the tangential stress, that is p sin theta divided by a by cos theta. Is it correct? Therefore that is p by a sin theta cos theta. Correct? Once again this p by a sin theta cos theta can be written as இது sigma x னு வச்சுக்கிறேன். நான் 2 sin theta cos theta divided by 2 னு போடலாமா. நான் 2 ஆல் 2 ஆல் என்ன பண்ணிட்டேன், மேலே மல்டிப்ளை பண்ணி கீழே டிவைட் பண்ணிட்டேன். therefore 2 sin theta cos theta என்ன ஆகுது, sin 2 theta. therefore your tangential will be nothing but sigma x sin 2 theta divided by 2. getting? this is the formula B. okay guys, இதில் sigma xங்கிறது என்னது, ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் p by a நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்.
ஸோ கைஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி மட்டுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஃபார்முலாங்கிறது கிடையவே கிடையாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டால் என்ன வரும்? நார்மல் ஸ்ட்ரெஸ் வரும். சிக்மா எக்ஸ் sin 2 theta by 2 போட்டால் என்ன வரும்? டேஞ்சென்ஷியல் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சென்ஷியல் எப்போ வந்து 0 ஆகுது, இந்த டேஞ்சென்ஷியல் எப்போ வந்து மேக்ஸிமம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இதை தான் நம்ம டவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்ட். இப்போ டவ் 0 ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும் பாருங்க. டவ் 0 ஆகணும்னா இங்கே எழுதுறேன். டவ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தென் யுவர் 2 theta should be 0-ஆக இருக்கணும், இல்லை பையா இருக்கணும். ஓகே, therefore theta equal to 0 அப்படிங்கிறது தான் வந்து. அப்போ theta equal to 0னா என்ன? வெர்டிக்கல் பிளேன்ஸ். theta equal to 0 னா theta வந்து வெர்டிக்கல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட். theta equal to 0னா என்ன? வெர்டிக்கல் பிளேன்ஸ். அப்போ எல்லா வெர்டிக்கல் பிளேனுமே இதை தான் நான் பிரின்சிபல் ஆங்கிள் theta p equal to 0. அப்போ ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் the angle of principal plane is 0. 0ங்கிறது நான் எதை பொறுத்து சொல்கிறேன்? வெர்டிக்கலை பொறுத்து சொல்கிறேன். புரியுதா? அப்போ ஹரிசாண்டலை பொறுத்த என்ன ஆகும்? 90 டிகிரி. ஹரிசாண்டலை பொறுத்து 90 டிகிரி இருக்கிற பிளேன் எல்லாமே ஓகே. என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெர்டிக்கலை பொறுத்து when I say theta ஹரிசாண்டலை பொறுத்து 90 இருந்தால் தான் அது என்ன ஆகும்? பிரின்சிபல் பிளேன். ஏன்னா இதெல்லாம் தான் பிரின்சிபல் பிளேன். கரெக்ட். இதெல்லாம் தான் பிரின்சிபல் பிளேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் கேட்டிருக்காங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் கேட்டிருக்காங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அதனால வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் கேட்டாங்கன்னா 0 ஆங்கிளில் தான் பிரின்சிபல் பிளேன் வரும். வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் கேட்டாங்கன்னா 90 டிகிரி π/2ல தான் பிரின்சிபல் பிளேன் வரும். கொஞ்சம் குழப்பிக்காம இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். அப்போ எங்க மேக்ஸிமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 theta என்ன ஆகணும்? theta 0னா என்ன? எங்க 0 ஆகுது, இதான் பிரின்சிபல் பிளேன். டோ மேக்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ மேக்ஸ் எங்க கிடைக்கும் அப்படிங்கன்னா இது வந்து வேல்யூ என்ன ஆகணும்? 1 ஆகணும். sin 2 theta 1 ஆகணும். sin எப்போ 2 theta 1 ஆகும்? 2 theta equal to π/2 இருந்தால் தான் 1. sin π/2 1. கரெக்ட். Therefore 2 theta equal to π/2 which indicates theta for maximum shear is nothing but π/4. This is very important. π/4. Okay, therefore 45 degree இப்படி ஒரு plane இருக்கு அப்படின்னா இது மாதிரி லோட் அப்ளை பண்றோம் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 45 டிகிரி. இது ஹரிசாண்டலையும் 45, வெர்டிகலையும் 45. இந்த மாதிரி ஒரு 45 டிகிரியில தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஷியர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஷியர் ஃபெயிலியர் எங்கே நடக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ 45 டிகிரி π/4ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம். கரெக்ட். இப்போ இதே மாதிரி when we go with the 2 dimensional stress system இந்த கைஸ் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபார்மலாக இருக்குது. நம்ம நிறைய ஒமிட் பண்ணிட்டு போயிடுவோம். சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இந்த டாபிக் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இதை வீடியோவையும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே கேட்ட TNPSC கொஸ்டினாக இருக்கட்டும், TRB கொஸ்டின்ஸாக எடுத்துக்கிட்டும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா 2 dimensional stress சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் தான். ஓகே, இங்கே நான் எதுவுமே டெரைவ் பண்ணி காமிக்க போகிறதில்ல. ஏன்னா ஒன் டைக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா டைம் நிறையா சேவ் ஆகும் நமக்கு. அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டெரிவேஷனும் நமக்கு தேவையே இல்லை. ஸோ எக்ஸாக்டாக இந்த 2D சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ 2D சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ட் let us consider we have a plate like this. ஓகே, இப்போ சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ். இப்போ 2D ஸ்ட்ரெஸ் சிஸ்டம்னா என்ன ஆகும்? சிக்மா ஒய்யும் ஆக்ட் ஆகுது. ஒரு பிளேட்டை ஓகே நான் என்ன சைமல்டேனியஸாக இப்படியும் பிடிச்சி இழுக்கிறேன், இப்படியும் பிடிச்சி இழுக்கிறேன், ரெண்டு டைரக்ஷன்லையும் பிடிச்சி இழுக்கிறேன். ஓகே, ஒரு பிளேட்டை சைமல்டேனியஸாக என்ன பண்ணுறேன்? ஹரிசாண்டலாகவும் இழுக்கிறேன், வெர்டிகலாகவும் இழுக்கிறேன். ரெண்டுமே டென்சைல். ஓகே, ரெண்டுமே டென்சைல் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டென்சைல், இதுவும் டென்சைல். ஸோ இது மாதிரி ஒரு 2D சிஸ்டம் இங்கே ஷியரே இல்லை. பட் ஆனால் என்னன்னா இந்த ஷியர் இல்லாத பிளேன் பார்த்தீங்கன்னா ABCD இந்த 4 பிளேனுமே என்ன ஆகும்? ஷியரே இல்லாத பிளேன். பியூர் நார்மல் ஸ்ட்ரெஸஸ் ஆர் ஆக்டிங், நோ ஷியர் ஸ்ட்ரெஸ். தேர்ஃபோர் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிளேன்ஸ் AB, BC, CD and DA இந்த 4 பிளேனுமே என்ன ஆகும்? பிரின்சிபல் பிளேன் தான். கரெக்ட், பிரின்சிபல் பிளேன்ஸ் தான். இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். இந்த 4 பிளேனுமே ஏன் 4 பிளேனும் பிரின்சிபல் பிளேன் சொல்றேன்? பிகாஸ் தேர் இஸ் நோ ஷியர். எங்கே ஷியர் இல்லையோ அந்த பிளேன் எல்லாமே என்னது? பிரின்சிபல் பிளேன். அதான் கான்செப்ட். கரெக்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏற்கனவே எடுத்த மாதிரி இப்போ ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுக்கிறேன்னு வச்சுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுக்கிறேன்.
அப்ப இங்க பிரின்சிபல் பிளேனை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நான் சிக்மா எக்ஸ் வந்து அதிகமாகவும் சிக்மா ஒய் வந்து கம்மியாகவும் இருக்கிறதா வச்சுக்கிறேன். ஓகே, சும்மா வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அப்போ சிக்மா மேக்ஸ் பிரின்சிபல் ஓகே வில் பி நத்திங் பட் யுவர் சிக்மா எக்ஸ் தான். ஓகே, சிக்மா மினிமம் பிரின்சிபல் ஓகே வில் பி நத்திங் பட் யுவர் சிக்மா ஒய். அவ்வளோதான். ஏன்னா பிரின்சிபல் பிளேன் சொல்லியாச்சு. அந்த பிளேன்ல என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதுதான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ். அப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸை பொறுத்த வரைக்கும் சிக்மா மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து சிக்மா எக்ஸ், சிக்மா மினிமம்ங்கிறது வந்து சிக்மா ஒய். சப்போஸ் சிக்மா ஒய் அதிகமாக இருக்கு சிக்மா எக்ஸ் கம்மியாக இருக்குன்னா அப்படியே உல்டாவா ஆகிடும். ஓகே, இது வந்து சிக்மா மினிமம் ஆகிடும், இது சிக்மா மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ நத்திங் டு டூ வித் திஸ். ஏன்னா இது ரொம்ப கன்செப்ஷுவல் அப்ரோச் கிடையாது. என்ன வேல்யூ அதை பொறுத்து தான் மேக்ஸிமம் மினிமம் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இந்த பிளேனில் இஃப் ஐ டேக் அன் இன்க்ளைன்டு பிளேன், இப்போ இதே மாதிரி நான் இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எடுக்காம, இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கரெக்ட், இது ஹரிசாண்டல் பிளேன், இது ஒரு வெர்டிக்கல் பிளேன், இதே மாதிரி எடுக்காம ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுக்கிறேன்னு வச்சுக்க இதே மாதிரி. ஓகே, ஸோ இந்த இன்க்ளைன் பிளேனோட இன்க்ளினேஷனை வந்து நான் தீட்டா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இப்போ இந்த பிளேன்ல என்ன ஆகும்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும், ஒரு டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும் சிக்மா டி, தட் இஸ் நத்திங் பட் யுவர் டவ். ஓகே, இதுவும் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே the formula is very simple. I'm not going to derive anything here. ஓகே, டெரிவேஷன் என்ன அதே மாதிரி காம்போனண்ட்டாக உடச்சி போட்டு ஆட் பண்ணனா வந்துட போகுது. பட் நமக்கு இந்த டெரிவேஷன் தேவையில்லைங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே ஐம் ரைட்டிங் ஹியர். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இது என்னது? ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2. ஓகே, சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் பிளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2. இது என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ரேஞ்ச் இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ ரேஞ்ச் டிவைடட் பை 2 ஓகே காஸ் 2 தீட்டா மைனஸ் ஓகே காஸ் 2 தீட்டா, தட்ஸ் இட். ஓகே, இது 2 டைமென்ஷனல் கேஸ் தான், அதனால காஸ் 2 தீட்டா. திஸ் இஸ் த ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எடுத்தீங்களா, ரேஞ்ச் எடுத்தீங்களா, ரேஞ்சில் பாதி எடுத்துட்டு காஸ் 2 தீட்டா போட்டால் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து டேன்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா the tangential stress will be nothing but sigma x minus sigma y by 2, that is half of the range sin 2 theta. அவ்வளவுதான். is very 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 important formula. this is easy to remember. இதை வந்து நான் சீன்னு சொல்றேன், இதை நான் டின்னு சொல்றேன். ஏற்கனவே ஏபி பார்த்துருக்கோம். அந்த ஏபிங்கிறது என்னது? யூனிடிரெக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம், ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் ஆர் யூனிடிரெக்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டத்துக்கு ஃபார்முலா. இந்த சிடிங்கிறது என்னது? bidirectional stress system, that is ரெண்டு டைரக்ஷன்ல என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா this is the formula. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல எப்படி क्वेश्चन கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். இதுல லாஜிக்கலா எப்படி क्वेश्चन கேட்பாங்க பாருங்க. எங்க ஷியர் வந்து 0 ஆகுதுன்னு கேட்பாங்க, that is பிரின்சிபல் பிளேன் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எங்க ஷியர் 0 ஆகுதுன்னா அப்ப sin 2 θ 0 ஆகணுமா? sin 2 θ 0 ஆகணும்னாவே θ should be 0 or okay. இப்போ அப்போ to get principal plane, principal to get principal plane. இப்போ இதுக்கு principal plane வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 θ equal to 0 pi அப்படின்னு போடுவோம். ஓகே, ஏன்னா sin 2 θ என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்போ 2 θ equal to 0 பைன்னு போகிறப்ப அப்போ θ equal to 0 வரலாம், இல்லை pi by 2 வரப்போகுது. therefore θ equal to 0 என்ன? இந்த vertical planes. θ equal to pi by 2 என்ன? இந்த horizontal planes. This is the indication. எல்லா vertical planeம் principal plane தான், எல்லா horizontal planeம் principal plane தான். எல்லா vertical planeலயும் normal stress மட்டும் இருக்கும், எல்லா horizontal planeலயும் normal stress மட்டும் இருக்கும். So guys, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். This is a very 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 interesting concept. Okay, and இத உங்களுக்கு கான்செப்ட் புரியலனா மேத்தமேட்டிக்கலா அப்ரோச் பண்ணாலும் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம். Okay, அடுத்து பாத்தீங்கன்னா the third case which is very very important. Questions வந்து இதுல தான் கேட்க போறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மோர் சர்க்கிள் பேஸ்டா நம்ம படிப்போம். ஓகே, the third case பாத்தீங்கன்னா bidirectional stress system okay, bidirectional stresses along with shear, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா combined stresses னு சொல்லுவோம், along with shear. okay, bidirectional stresses along with shear, or we just go with the combined stress system அப்படின்னு சொல்லுவோம். combined stresses. இந்த combined stresses என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது,
இந்த ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட். ஓகே, நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. சப்போஸ் ஒரு ஷாஃப்ட் இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ரொட்டேட் ஆகிறப்ப டார்க் இருக்குமா? டார்க் இருந்தாவே என்ன இருக்கும்? ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நிச்சயம் ஷியர் ஆகும். மெட்டீரியல் வந்து என்ன ஆகும்? ஷியர் ஆகும். தேர்ஃபோர் டவ் இருக்குமா? ஓகே, அதே நேரத்தில் இந்த ஷாஃப்ட்ல வந்து நான் ஒரு ஹெலிக்கல் கியரை அட்டாச் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஒரு ஹெலிக்கல் கியர். ஹெலிக்கல் கியர்னா என்ன? ஒரு கியர் இன்னொரு கியரை வந்து சுத்தும் இல்லையா? ஸோ அந்த கியர் எங்கேஜ் ஆகிறப்போ அந்த ஷாஃப்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸும் வரும், தட் இஸ் சிக்மா எக்ஸும் வரும். ஓகே, ஒரு பர்பண்டிகுலர், தட் இஸ் ரேடியல் ஃபோர்ஸும் சொல்லுவாங்க, ஒரு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸும் வரும், தட் இஸ் யுவர் சிக்மா ஒய்யும் வரும். அப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? we can go with the example of rotation of a shaft. That is the best example. ஏன்னா இதை கூட அப்ஜெக்டிவ்ல கேட்கலாம் இல்லையா? ஸோ ரொட்டேஷன் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ். எக்ஸ்லேயும் ஸ்ட்ரெஸ், ஒய்லேயும் ஸ்ட்ரெஸ், அது இல்லாமல் ஷியரும் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தென் we need to go with this. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரி, I can symbolic represent பண்ணனும் அப்படினா we can represent something like this. Okay, and the shaft I can consider like this. There is a axial stress sigma x. Okay, there is another perpendicular stress sigma y. அது இல்லாம we have a rotational stress that is nothing but the tangential stress which is nothing but tau xy. Got it? Tau xy. Okay, so இந்த மாதிரி வந்து ஷியரும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அந்த ஏரியாவில். நார்மல் ஸ்ட்ரெஸ், டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும், சாரி, இந்த மாதிரி ஒரு பை டைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆக்ட் ஆகிறப்போ தென் ஹவு டு கோ ஹெட் வித் திஸ்? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோர் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வரும். ரொம்ப ஈஸி இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சப்போஸ் மோர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஆக்சிஸ் எடுத்துருக்கோம். இந்த மோர் சர்க்கிளை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் எப்படின்னு புரிஞ்சுதுனாவே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ மோர் சர்க்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா க்ளீனாக பார்த்துங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக மோர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்சிஸ் எடுத்துப்போம். ஓகே, இது நார்மல் ஆக்சிஸ், இது ஷியர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம், ஷியர் வேல்யூ எடுத்துக்கிறோம். எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறோம், நார்மல். நமக்கு கொடுத்த நார்மல் என்னது? சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் வந்து நார்மல். டோங்கிறது என்னது? டான்ஜென்ஷியல் ஆர் ஷியர். ஓகே, இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு இங்கே நான் மார்க் பண்ணினேன் அப்படின்னா இப்போ பாருங்க, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உங்களோட இங்கே வந்து நான் வந்து சிக்மா எக்ஸ் வந்து அதிகமாகவும் சிக்மா ஒய் வந்து கம்மியாகவும் வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சிக்மா ஒய் இங்கே மார்க் பண்ணுவேன், சிக்மா எக்ஸ் வந்து இங்கே மார்க் பண்ணுவேன். ஓகே, அப்போ இந்த கோஆர்டினேட்டை இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிட்டேன்னா ஏவோட கோஆர்டினேட் என்ன வரும் பாருங்க. இங்கே எழுதுகிறேன் கோஆர்டினேட்லாம் இங்கே எழுதுகிறேன். ஏவோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் ஓகே சிக்மா எக்ஸ் சாரி சிக்மா ஒய் கமா 0. பியோட கோஆர்டினேட் என்ன வரும் பாருங்க, சிக்மா எக்ஸ் கமா 0. கரெக்ட்? இந்த கோஆர்டினேட்டை வச்சே TNPSC-AE கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், TRB நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர். நம்ம பார்ப்போம் அந்த கொஸ்டினை. ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, அதனால தான் நான் கோஆர்டினேட் எழுதுறேன். ஓகே, இப்போ இங்கே சென்டர் எடுத்துன்னு வச்சுங்க. இந்த சென்டரை நான் என்ன சொல்கிறேன்? சின்னு சொல்கிறேன். இந்த சென்டரை சின்னு சொல்கிறேன். அப்போ சியோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் பாருங்க, சியோட கோஆர்டினேட் நிச்சயம் இதோட ஆவரேஜ் வேல்யூ தானே வரப்போகுது சிக்கு. ஏன்னா இது சிக்மா ஒய்ன்னு சொல்லிட்டேன், இது சிக்மா எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ நிச்சயம் சிக்கு என்ன வரப்போகுது? ஆவரேஜ் வேல்யூ தான் வரப்போகுது. தேர்ஃபோர் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2, 0. அங்கே ஒய் ஆக்சிஸ் எல்லாமே என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. பிகாஸ் நான் மார்க் பண்ணுற பாயிண்ட் எல்லாமே எங்கே இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ் எல்லாமே என்ன ஆகும்? 0 ஆகிடும். கரெக்ட்? இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்? இது வந்து ஒன்லி பியூர் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? ஒன்லி கொடுத்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை மார்க் பண்ணி அதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஷியரை ஆட் பண்ணுறேன். ஷியர்னாவே ஒரு ரொட்டேஷனல் ஸ்ட்ரெஸ்ஸா, அப்போ இங்கே மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் கீழே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ண ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுமா? ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐ எம் ஆடிங் த ஷியர். ஓகே, இப்போ நான் ஷியரை ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு ஷியரை ஆட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு ஷியரை ஆட் பண்ணுறேன். Got it? Okay, so I will just take this out. Okay, I will mark the C point coordinate here, sigma x plus sigma y by 2, 0. Okay, that is the center. ஏன்னா சென்டரை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால தான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? நான் இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறேன்.
join பண்ணனா I'll be having the diameter of the Mohr circle. I'll be having the diameter of the Mohr circle. எனக்கு Mohr circle diameter கிடைச்சிரும். Okay. Mohr circle இதான் diameter. அவ்வளவுதான். Circle போடலாமா? That's it. So if I draw the circle, you just see now, the circle will be something like, okay. If I draw the circle, this is the circle. Okay, this is the Mohr circle. That's all. Mohr circle வரைஞ்சாச்சு. இப்போ Mohr circle வரைஞ்சதுக்கு அப்புறம் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இந்த சிக்மா ஆக்சிஸை கட் பண்ணுதோ அங்கெல்லாம் என்ன ஆகும்? ஷியர் வந்து y0வா? எங்க வந்து சிக்மா ஆக்சிஸ்ல வந்து Mohr circle வந்து கட் பண்ணுதோ அந்த இடத்துல y0வா? ஓகே, y0னா என்ன அர்த்தம்? ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0வா? ஷியர் ஸ்ட்ரெஸ் 0னா என்ன அர்த்தம்? தட் இஸ் நத்திங் பட் யுவர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா இந்த பாயிண்ட்டை வந்து நான் சின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து நான் டின்னு வச்சுக்கிறேன், இதை ஈன்னு வச்சுக்கிட்டேன்னா இப்போ டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா I can give something like sigma y comma minus tau xy. Correct? Sigma y comma minus tau xy. அப்போ ஈயோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா sigma x comma plus tau xy. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாலும் என்ன கிடைக்குது எனக்கு? Mohr circle. இந்த கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ், இந்த 5 கோஆர்டினேட்டை ஃபிக்ஸ் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. Mohr circle is done. ஓகே, ஸோ Mohr circleங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கிறது தான் சிக்மா மினிமம். ஓகே, இதுலேருந்து இது இருக்கிறது என்ன சொன்னேன்னா சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. ஓகே, அப்போ இது இருக்குல்ல, இதுதான் நமக்கு என்னது? சிக்மா மேக்ஸிமம். அதுதான் நமக்கு சிக்மா மேக்ஸிமம். Guys, try to understand. This is nothing but sigma maximum. அப்போ சிக்மா மேக்ஸிமம், சிக்மா மினிமம் அண்ட் த சென்டர், இது 3 தெரிஞ்சிருந்தா போதும். தட் இஸ் நத்திங் பட் யுவர் Mohr circle-ஓட ஸ்பெசிபிக் தேவையான குவான்டிட்டிஸ். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லா ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணிட முடியும். ஒன்ஸ் அகைன் கைஸ், ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவ்யூ சொல்லிடுறேன். இப்போ Mohr circle-ஐ பொறுத்த வரைக்கும் 2 ஆக்சிஸ் இருக்கும். ஒன்று நார்மல் ஆக்சிஸ், இன்னொன்று ஷியர் ஆக்சிஸ். நார்மல் ஆக்சிஸில் என்ன பண்ணணும்? சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அவங்க கொடுத்த பை டைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை மார்க் பண்ணணும். ஓகே, மார்க் பண்ணிட்டு அதுக்கு சென்டர் எடுக்கணும். சென்டர் எப்படி எடுப்பீங்க? சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2ங்கிறதா சென்டர். சென்டர் எடுத்தாச்சா? இப்போ சென்டரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சிக்மா எக்ஸில் வந்து ஒரு டோ எக்ஸ் ஒய்யை ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி சிக்மா ஒய்யில் ஒரு டோ எக்ஸ் ஒய்யை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இதான் பண்ணியிருக்கேன். கரெக்ட்? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். ஓகே, தட் ரொட்டேஷன் இஸ் நத்திங் பட் Mohr circle. ஓகே, அப்படி ரொட்டேட் ஆகுறப்போ நார்மல் ஆக்சிஸை 2 இடத்துல கட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா சிக்மா மினிமத்தில் கட் பண்ணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்மா மேக்ஸிமமில் கட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிக்மா மினிமம் சிக்மா மேக்ஸ், தட் இஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சொல்கிறோம். ஏன் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சொல்கிறோம்? அந்த எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? ஒய், தட் இஸ் யுவர் ஷியர் இஸ் 0. யுவர் ஷியர் இஸ் 0. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, நம்ம டயமீட்டர் ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அந்த ஆங்கிள் தான் என்னன்னா 2θp அப்படின்னு சொல்லி, தட் இஸ் பிரின்சிபல் பிளேன் ஆங்கிள். நம்ம 2 ஷியர் இப்படி எடுக்கிறதுனால நம்ம எப்போதுமே அது 2θpன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 2θp இஸ் நத்திங் பட் இப்போ இது அனலைசிஸ் பண்ணணும்னா வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த Mohr circle? ரேடியஸ் ஆஃப் த Mohr circle இஸ் நத்திங் பட் இதுதான் CE. கரெக்ட்? ரேடியஸ் ஆஃப் த Mohr circle இஸ் நத்திங் பட் CE. அந்த CE அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? CB ஸ்கொயர்டு பிளஸ் EB ஸ்கொயர்டு போடலாமா? இந்த CBங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னன்னா இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் என்னன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய், அதில் பாதி சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. கரெக்ட்? அப்போ இது பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. ஓகே, இதுதான் நம்ம என்னது அந்த ஓகே ரேஞ்ச் டிவைடட் பை 2ங்கிறது. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்னது? டோ எக்ஸ் ஒய். ஓகே, பிளஸ் டோ எக்ஸ் ஒய். கரெக்ட்? அப்போ இது ஸ்கொயர்டு பிளஸ் இது ஸ்கொயர்டு நான் ரூட் எடுத்தேன்னா என்ன கிடைக்கும்? ரேடியஸ் ஆஃப் த Mohr circle கிடைச்சிடும். தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ரேடியஸ் ஆஃப் த Mohr circle போனேன் அப்படின்னா நான் வாட் வில் ஹேப்பன்? I'll just include one more page. Okay. Okay, fine. So இப்போ radius of the Mohr circle பார்த்தீங்கன்னா I'll write here itself. Radius of the Mohr circle பார்த்தீங்கன்னா that is nothing but CE. CE. Okay, the CE will be nothing but CB squared root of CB squared plus EB squared. Okay, root of CB squared plus EB squared அப்படி பார்த்தீங்க அப்படின்னா
So radius of the Mohr circle, okay, radius of the Mohr circle equal to root of, okay, CB squared plus EB squared. Okay, கவனிங்க, radius of the Mohr circle is CB squared plus EB squared. Okay, that is nothing but CE. Okay, therefore இப்போ இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், root of sigma x minus sigma y by 2 whole squared, okay, plus இதான் range divided by 2 சொன்னேன் இல்லையா. EB squared அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tau xy squared. Okay, ஏன்னா அந்த height. Okay, tau x, this is nothing but radius of the Mohr circle, which is nothing but the maximum shear stress. ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் தான் என்ன ஆகும், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலாவை கொடுக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட டோமேக்ஸ்க்கான ஃபார்முலாவை இந்த ரேடியஸ் கொடுக்கும். அதனால திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த okay radius of the Mohr circle. Radius of the Mohr circle is nothing but the tau max, that is the maximum shear stress. இத பேஸ் பண்ணி TNPSC ல வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, சோ அப்ப radius of the Mohr circle கன்செப்சுவலா தான் கேட்டிருக்காங்க, தியரிட்டிக்கலா தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பாயிண்ட மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அப்புறம் சிக்மா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா that is nothing but சிக்மா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த சென்டர் இருக்குல OC. ஓகே, இதுலேருந்து சரி, இதுலேருந்து இந்த OC இருக்குல்ல, இந்த OC மைனஸ், ஓகே சாரி, this is OC மைனஸ் ரேடியஸ் போட்டனா என்ன சிக்மா மினிமம் கிடைக்கும், OC பிளஸ் ரேடியஸ் போட்டனா சிக்மா மேக்ஸிமம் கிடைக்கும். அப்போ OCங்கிறது என்னது, சிக்மா x plus sigma y by 2, கரெக்ட். therefore OC மைனஸ் ரேடியஸ் போட்டனா OC, நான் இப்போ பிளஸ் ரேடியஸ் போட்டனா சிக்மா மேக்ஸிமம். ஓகே, அதே நேரத்தில் சிக்மா மினிமம் பார்த்தீங்கன்னா OC மைனஸ் ரேடியஸ். ஓகே, மைனஸ் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு என்ன சிக்மா மேக்ஸிமம் சிக்மா மினிமம் கிடைச்சிரும். அப்போ OC என்னது, சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 பிளஸ் இது போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 ஹோல் ஸ்கொயர் டோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு சிக்மா மேக்ஸ்க்கான ஃபார்முலா வந்துடும். OCங்கிறது என்னது, ஒன்ஸ் அகைன் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 மைனஸ் ரேடியஸ், தட் இஸ் இந்த ரேடியஸை தூக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்மா மினிமம் கிடைச்சிரும். இப்போ இந்த சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2 போட்டோம்னா ஒன்ஸ் அகைன் டோ மேக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றேன்னா இந்த சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் divided by 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா once again we will be having okay sigma max minus sigma minimum. அப்ப இது மைனஸ் இது divided by 2 போட்டோம்னா என்ன ஆகும், 2 ரேடியஸ் கிடைக்குமா, divided by 2 போட்டா 2 கேன்சல் ஆயிடும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா once again we will have the tau max. இத பேஸ் பண்ணி TNPSC ல क्वेश्चन கேட்டிருக்காங்க கன்செப்சுவலா ஞாபகம் வச்சுங்க. tau maxங்கிறது என்னது, maximum minus minimum principal stress divided by 2. அத ஞாபகம் வச்சுங்க, that is very 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 important, very 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 important. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ ஃபார்முலாவை நம்ம கன்சால்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இஃப் வி கன்சால்டேட் த ஃபார்முலா, ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சால்டேட் த ஃபார்முலா. இப்போ டோ மேக்ஸ் என்ன வந்துச்சு, ரூட் ஆஃப் ஓகே சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் டோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட், கரெக்ட். இது டோ மேக்ஸ். சிக்மா மேக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, தட் இஸ் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 minus radius. Radius பதிலா என்ன பண்ணலாம், root of, once again the same content. Okay, sigma minimum க்கு என்ன பண்ணனும் சொன்னேன், sigma x plus sigma y by 2, that is the average stress minus radius. Sigma max க்கு plus வருமா, sigma minimum க்கு minus root of this. Okay, அதுக்கு அப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா இந்த ஆங்கிள் கேட்பாங்க. இந்த ஆங்கிள் என்னது, இந்த tau xy divided by this. Okay, therefore tan 2 theta p is nothing but the opposite ல என்ன இருக்குது, tau xy இருக்குது, adjacent ல என்ன இருக்குது, sigma x minus sigma y by 2 இருக்குது. Therefore 2 theta p is nothing but tan inverse of, இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இதையும் क्वेश्चन கேட்பாங்க, 2 tau xy divided by the range sigma x minus sigma y. This formula is also very important. Okay, so guys
இப்போ இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்குது, எஸ்பெஷலி இந்த கன்சாலிடேட்டட் ஃபார்முலா அண்ட் கன்செப்ஷுவலாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கேன். கன்செப்ஷுவலாகவும் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஎன்இபிலையும் கேட்டிருக்காங்க, ஈவன் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் எப்போதுமே 2 மார்க்கில் வருது. ஸோ அதனால கொஞ்சம் தரவாக நீங்கள் படிச்சிங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேட்குறப்போ சப்போஸ் ஒரு பிளேன் எடுக்கிறேன், அந்த பிளேன் வந்து θ டிகிரி இன்க்ளைன் டு வெர்டிகலாக இருக்குது or 5 degree inclined to vertical இருக்குது, then how to calculate the normal stresses and tangential stresses. இது நம்ம பார்த்தது எல்லாமே principal stresses. ஓகே, இப்போ நிச்சயம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேனுமே பிரின்சிபல் பிளேன் கிடையாது, இந்த பிளேனுமே பிரின்சிபல் பிளேன் கிடையாது, இந்த பிளேனுமே பிரின்சிபல் பிளேன் கிடையாது, இதுவும் கிடையாது. என்ன ரீசன்? ஆல்ரெடி அங்கே ஒரு ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஷியர் ஆக்ட் ஆனாவே அது பிரின்சிபல் பிளேனாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு பிளேன் இருக்கு 2θp ஆங்கிளில் in such a way that okay where the maximum minimum stresses are existing. இத மாதிரி ஒரு maximum minimum stresses வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த இடத்துல என்ன ஆகுது? shear is 0 ஆகுது. அதை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அப்படி 0 ஆகிறப்போ நிச்சயம் ஒரு சர்க்கிள் போடுறேன், அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் எனக்கு மேக்ஸிமம் ஷியர் இன்டியூஸ்டாக இருக்குது. அதை தான் அப்சல்யூட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, இது கேட்டில் கேட்பாங்க ஜென்ரலாக. ஸோ இது அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் லைக் திஸ், ஓகே, இப்போ இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிளேன் எடுக்கிறேன், ஐ எம் டேக்கிங் எ பிளேன், ஓகே, இன் சச் எ வே தட் த பிளேன் இஸ் சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுக்கிறேன். இந்த பிளேனில் என்ன இருக்கும் நிச்சயம் நமக்கு தெரியும். இந்த பிளேனை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், தட் இஸ் யுவர் டோ இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பிளேனோட ஆங்கிளை வந்து நான் 5ன்னு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். 5 ஏன்னா θ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, θpன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை θன்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா θp தான் பிரின்சிபல் பிளேனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ θன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, there is a formula to find out sigma normal will be nothing but, ஓகே, இது நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, sigma x plus sigma y by 2, இது என்னது? ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ், ஓகே, ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் sigma x minus sigma y by 2. ஓகே, இங்கே என்ன ஆகுனா cos 2θ minus tau xy sin 2θ. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது. இதே மாதிரி sigma tangential will be nothing but sigma x minus sigma y by 2, ஓகே, sin 2θ, ஓகே, sin 2θ. இப்போ என்ன ஆகுது பாருங்க, இங்கே cos 2θ வருது, இங்கே sin 2θ. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். மைனஸ் tau xy cos 2θ. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் என்னது? டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதை தான் நான் என்ன சொல்கிறேன்? ஈக்குவேஷன் நம்பர் இ அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் எஃப்னு சொல்கிறேன். ஏற்கனவே ஏபி பார்த்தோம், சிடி பார்த்தோம், இந்த இஎஃப் பார்த்தோம். பட் என்னன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த பேஸ் பண்ணி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டதில்லை. நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டேஞ்சென்ஷியல் வேரியஸ் பிளேனில் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டதில்லை. சப்போஸ் கேட்டாங்களா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்இபி இதில் கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸில் பொறுத்த முடியும் ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு டிஎன்பிஎஸ்சி சபார்டினேட் சர்வீசஸ்க்கும் சரி, ஏஇக்கும் சரி, அஸ் வெல் அஸ் டிஎன்இபி, டிஆர்பி இது மாதிரி டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் 2 கிளாஸஸ்க்குமே கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கான டீடைல் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகே, நவ் லெட் அஸ் என்டர் இன்டு திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 கொஸ்டின் நம்பர் 123 டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இது. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the state of stress in a plane element. ஒரு பிளேன் எலிமெண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேன் எலிமெண்ட்ல ஒரு பியூர் ஷியரை கொடுத்துருக்காங்க. எல்லா டைரக்ஷன்லையும் ஷியர் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ பியூர் ஷியரை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு பியூர் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிறப்போ மோர் சர்க்கிள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூர் ஷியர் அப்படின்னா நார்மலே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, எந்த ஒரு பிளேன்லையும் நார்மல் இல்லைன்னு அர்த்தம். தேர்ஃபோர் இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த பியூர் ஷியர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, the pure shear condition will be denoted something like this. ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டோ. அப்போ இங்கே டோங்கிறது டோ மேக்ஸாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா மேக்ஸிமமும் சிக்மா மினிமமுமே என்ன ஆகும் பாருங்க,
ஓகே சிக்மா மேக்ஸிமம் சிக்மா மினிமம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் வேல்யூ which is equal to டோவுக்கு ஈக்குவலா தான் வரும். நல்லா நோட் பண்ணீங்க guys, these points are very very important. கன்செப்சுவலா இதே क्वेश्चन தான் கேட்கணும்ங்கற அவசியம் கிடையாது. இத பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால சொல்றேன் என்னன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்குது அப்படினா ஏனா ஷியர் சர்க்கிள் போடுறேன் அப்படினா இப்ப அதுதான் மோர் சர்க்கிளா இருக்க போகுது. ஏனா there is no other சிக்மா x கிடையாது சிக்மா y கிடையாது. அப்படி பார்த்தோம் அப்படினா நம்ம போடுற அந்த ஷியர் சர்க்கிளே that is the மோர் சர்க்கிளே பியூர் ஷியரா இருக்கும். அந்த பியூர் ஷியர் வந்து மேக்ஸிமமும் டோ மேக்ஸும் டோவா தான் இருக்கும். சிக்மா மேக்ஸும் டோவா தான் இருக்கும். சிக்மா மினிமமும் பாத்தீங்கன்னா டோவா தான் இருக்கும். ஓகே சோ எல்லா வேல்யூமே டோவா தான் இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஆகுது பாருங்க. இங்க சிக்மா மேக்ஸ் சிக்மா மினிமம் தட் இஸ் யுவர் சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா மினிமம். அப்படி இருந்தாலும் சிக்மா மேக்ஸ் வந்து பிளஸ் டோ வருது, சிக்மா மினிமம் வந்து மைனஸ் டோ வருது. ஓகே இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவல் ஓகே ஸ்ட்ரெஸஸ் அப்படி சொல்லுவோம். ஈக்குவல் ஸ்ட்ரெஸஸ்ன்னு சொன்னாலும் பட் நேச்சர் எப்படி இருக்குன்னா ஒன்று டென்சைலா இருக்குது பாசிட்டிவா இருக்குது, இன்னொன்று வந்து கம்ப்ரசிவா இருக்குது. இது அன்லைக் ஸ்ட்ரெஸஸ் சொல்லுவோம். ஈக்குவல் அன்லைக் ஸ்ட்ரெஸஸ் கைஸ் நல்லா புரிஞ்சுங்க. இது ஈக்குவல் அன்லைக் ஸ்ட்ரெஸஸ் which are equal to the value of tau. அப்ப பியூர் ஷியர் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே என்னது ஒரு சென்ட்ரல் சர்க்கிளா தான் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the second question is quite interesting. The radius of the Mohr circle of any equal like stresses. Equal like stresses அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஈக்குவல் அன்லைக் அண்ட் ஈக்குவல் லைக்னா என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் ஈக்குவல் லைக்னு சொன்னா ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஓகே அதான் क्वेश्चन. ஈக்குவல் லைக் ஸ்ட்ரெஸ்னா கேட்டிருக்காங்கன்னா சிக்மா மேக்ஸ் என்னன்னா சிக்மா, சிக்மா மினிமம் என்னன்னா அதுவும் சிக்மா. ஈக்குவல் அண்ட் லைக் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பாசிட்டிவ்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவ். ஓகே அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நான் இப்போ ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் என்ன ஃபார்முலா? ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் பை 2வா? இதான ஃபார்முலா. ஓகே நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மினிமம் பை 2. அப்படி பார்த்தோம்னா சிக்மா மைனஸ் சிக்மா பை 2, சிக்மா மைனஸ் சிக்மா பை 2 என்ன ஆகுது பாருங்க 0 ஆயிடுது. ஏன்னா சிக்மா சிக்மாவும் கேன்சல் ஆயிடும். therefore 0 அப்படிங்கறத ஆன்சர். இப்போ சப்போஸ் நான் வந்து ஈக்குவல் அண்ட் அன்லைக்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரே மாதிரி கிடையாது, ஒன்னு டென்சைல்னா இன்னொரு கம்ப்ரசிவ் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா then how to proceed with this? Sigma max will be plus sigma and sigma minimum will be minus sigma-வா இருக்கும். ஓகே இது சிக்மா மினிமம் என்ன ஆகும் மைனஸ் சிக்மாவா இருக்கும், சிக்மா மேக்ஸ் என்ன ஆகும் பிளஸ் சிக்மாவா இருக்கும். இப்போ ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஓகே இப்போ ரேடியஸ் என்ன ஆகும் பாருங்க. radius will be sigma max minus sigma minimum minus of minus ஆயிடும். 2 sigma by 2 வருமா? 2 sigma by 2 என்ன ஆகும் சிக்மாவா ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். சோ என்ன கொடுத்திருக்காங்கங்கறத நீங்க பார்க்கணும். இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் C, whereas when they say that is equal and unlike stresses ஒன்னு டென்சைல் ஒன்னு கம்ப்ரசிவா இருக்கு அப்படினா then the answer is sigma. சோ இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே this is very very important guys. இத பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது TNPSC-AE 2018 அக்ரி அண்ட் ஹைவேஸ்ல கேட்டது क्वेश्चन நம்பர் 126. ஓகே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா sigma 1 sigma 2 are the principal stresses, maximum shear stress tau max in terms of principal stresses is given by tau max வந்து in terms of principal stresses ல கேட்டிருக்காங்க. that is nothing but அதேதான் ரேடியஸ் தான் ஃபார்முலா sigma max minus sigma 1 by minimum by 2, that is range divided by 2 or difference divided by 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. therefore sigma 1 minus sigma 2 by 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்சுவலா நம்ம தரவா இருந்தோம்னா அவங்க எப்படி क्वेश्चन கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே சோ இது வந்து TRB 2017 2 மார்க்ஸ்ல கேட்டது, 2 மார்க்ஸ்ல கேட்டது நல்லா ஞாபகம் வச்சுங்க. the principal stresses of sigma 1 sigma 2 sigma 3 3 dimensional stress கொடுத்திருக்காங்க. இப்போ sigma 1 கொடுத்திருக்காங்க, sigma 1 எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 80 MPa கொடுத்திருக்காங்க. ஓகே sigma 2 கொடுத்திருக்காங்க, அது எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 30 MPa கொடுத்திருக்காங்க. சிக்மா 3 கொடுத்திருக்காங்க, அது எவ்வளவு கொடுத்தாங்க -40 MPa கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களா the maximum shear stress கேட்டிருக்காங்க. ஓகே maximum shear stress ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி 3 dimensional stress கொடுத்திருந்தாங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது, அதேதான் ரேஞ்ச் தான். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா tau max வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா maximum of ஓகே maximum tau max தான் கேட்டிருக்காங்க, maximum of modulus of sigma 1 minus sigma by 2 ஓகே அந்த ரேஞ்ச் டிவைட் பை 2 கமா இதுல மாடுலஸ் எடுத்துங்க. மாடுலஸ் என்ன நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் வேற வேல்யூ மட்டும் எடுத்துங்க. அப்புறம் sigma 2 minus sigma 3 by 2 அதோட மாடுலஸ் கமா sigma 3 minus sigma 1 by 2
ஓகே இந்த மூணு டிஃபரன்ஸ்ல எது வந்து அதிகமா இருக்கோ அதான் டோ மேக்ஸ். அப்படி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் ஓகே இப்போ என்ன சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 போட்டோம்னா 40 மைனஸ் 30/2 வந்து என்ன 25 ஆகுது. அடுத்தது சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3 போட்டோம் அப்படின்னா 30 minus of minus 40 that is 70 minus of minus 40 70 divided by 2 போட்டா 35 ஆகுது 35 ஆகுது. ஓகே ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓகே சிக்மா 3 minus sigma 1 sigma 3 minus 40 minus 180 that is minus 40 minus 80 therefore minus 120 divided by 2 minus 60 மாடுலஸ் எடுக்கிறதுனால plus 60 ஆயிடும். ஸோ இது மூணுத்துல எந்த வேல்யூ அதிகமா இருக்கு பாத்தீங்க 60 தான் அதிகமா இருக்கு. therefore 60 மெகா பாஸ்கல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 60 மெகா பாஸ்கல்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கைஸ் இந்த மாதிரி 3 டைமென்ஷனல் சிஸ்டத்துக்கு தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து அப்சல்யூட் வேல்யூ வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க போட தெரியணும். சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோமேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மூணு செஸ்ஸஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்து டிவைட் பை 2 போட்டுருங்க. அதில் மாடுலஸ் வேல்யூ எடுங்க. மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவ்லாம் விட்டுருங்க. எது மேக்ஸிமம் அந்த வேல்யூ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஓகே பட் கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டைமென்ஷனல் சிஸ்டத்தை பொறுத்த நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி கேட்பாங்க. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சபார்டினேட் எக்ஸாம் இதை மாதிரி எக்ஸாம் ஏஇ எக்ஸாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலாக தான் கேட்பாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இது எஸ்பெஷலி டிஆர்பி வந்து 2 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். அதனால டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இது மாதிரி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே நவ் லெட் us enter into the next question. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா the shear stress on the principal plane ரொம்ப சிம்பிள். the shear stress on the principal plane ஓட டெஃபினிஷன் என்ன? shear stress வந்து எங்க 0வா இருக்குதோ அதுதான் principal plane. the option is very simple. ஓகே இது பாத்தீங்கன்னா டிஆர்பி ல கேட்ட क्वेश्चन. ஓகே 1 மார்க்ல கேட்ட क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா the maximum shear stress is equal to maximum shear stress Tomax க்கு என்ன ஃபார்முலா? maximum shear stress is equal to ஓகே இப்போ பாத்தீங்கன்னா maximum shear stress is equal to Tomax is equal to நமக்கு என்ன sigma max minus sigma minimum divided by 2 radius தானே maximum shear stress. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க sum of the principal stresses that is sigma x plus sigma y ஓகே சாரி sigma max plus sigma minimum கேட்டிருக்காங்க. இல்லை ஓகே this option is wrong. difference of the principal stresses sigma max minus sigma minimum அதுவும் கிடையாது. half of the difference of the principal stresses of course correct. half of the difference of the principal stresses. Okay and next option பாத்தீங்கன்னா summation கொடுத்திருக்காங்க. இதுவும் கிடையாது. Okay therefore half of the difference of the principal stresses அப்படிங்கிறது தான் டோமேக்ஸ்க்கான ஃபார்முலா. Okay next question பாத்தீங்க அப்படின்னா ஓகே இது ஒரு நியூமெரிக்கல் தான் கொடுத்திருக்காங்க. figure shows the state of stress கொடுத்திருக்காங்க. stressed body கொடுத்திருக்காங்க. sigma x கொடுத்திருக்காங்க. sigma x எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 100 கொடுத்திருக்காங்க. sigma y எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 20 மெகா பாஸ்கல் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே the magnitude of the normal stress கொடுத்துட்டாங்க. ஓகே direction and respectively the radius of the Mohr circle representing the state of the stress. the radius of the Mohr circle கேட்டிருக்காங்க. radius நமக்கு நல்ல ஃபார்முலா தெரியும். radius of the Mohr circle ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் பாருங்க 100 minus 20 divided by 2 இதுதான் வந்து சிக்மா மேக்ஸ் மைனஸ் சாரி ஒரு நிமிஷம். ஓகே ஸோ ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. இது சிக்மா மேக்ஸ் சிக்மா மினிமம் கொடுக்கல. அவங்க சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கொடுத்துருக்கிறதுனால த ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் ரெப்ரசென்டிங் தி ஸ்டேட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். நான் அதை வந்து சாரி மோர் சர்க்கிளில் போட்டு காமிச்சிடுறேன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்னன்னா மோர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பியூர் இது வந்து பியூர் பை டைரக்ஷனல் ஸ்ட்ரெஸ். தேர் இஸ் நோ ஷியர் இந்த பிளேன். அப்படி பார்த்தா சிக்மா மேக்ஸ் வந்து சிக்மா மினிமம் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஐ மீன் 100 சிக்ங்கிறது வந்து சிக்மா மேக்ஸாக இருக்க போது 20ங்கிறது சிக்மா மினிமமாக இருக்க போகுது. எப்படி நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஷியர் இல்லை இங்கேயும் ஷியர் இல்லை அப்படின்னா இந்த பிளேனே தான் பிரின்சிபல் பிளேன். ஓகே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிக்மா மேக்ஸ் இங்கே வரப்போகுது சிக்மா மினிமம் இங்கே வரப்போகுது. ஏன்னா சிக்மா மினிமம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் சிக்மா மேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ். ஸோ இப்போ நான் மோர் சர்க்கிள் போட்டேன்னா என்ன ஆகுது பாருங்க இப்படி வருதா. இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க the radius of the Mohr circle கேட்டிருக்காங்க. radius of the Mohr circleனா sigma max minus sigma minimum divided by 2 ஓகே அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே 100 minus 20 divided by 2 that is 80/2 that is nothing but 40 மெகா பாஸ்கல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். கைஸ் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸே தான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். சிக்மா மேக்ஸ் வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா மினிமம் வந்து சிக்மா ஒய் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸே தான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்க இது மாதிரி 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்க அப்படின்னா
சே 2D stress system has like stresses கொடுத்துட்டாங்க. Like stresses என்ன அர்த்தம்? ஒரே நேச்சர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸஸ்னு அர்த்தம். ஈக்குவல் அண்ட் லைக்னா என்ன அர்த்தம்? ஒரே நேச்சர் ஒரே வேல்யூன்னு அர்த்தம். பட் இங்க என்னன்னா ஒரே நேச்சர் பட் வேல்யூ வந்து வேற வேற. ஓகே, அண்ட் 2 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது சிக்மா எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது சிக்மா ஒய். ஓகே, இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்தது என்னன்னா சிக்மா எக்ஸ் வந்து 100 கொடுத்துருக்காங்க. சிக்மா எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் சிக்மா ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 200 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்வியஸ்லி ரெண்டுமே நேச்சர் வந்து ஒரே நேச்சர், ரெண்டுமே டென்சைல் நேச்சர்ல போட்டிருக்கோம். பட் சிக்மா ஒய் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா த ஆர்டினேஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள். சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இருக்கு, 2 ஆர்டினேட் இருக்கு அப்படின்னா இப்போ சென்டர் வேணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம? தி சென்டர் இஸ் நத்திங் பட் சிக்மா மேக்ஸ் பிளஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2 ஆர் சிக்மா எக்ஸ் plus sigma y divided by 2. ஏன் நான் sigma max sigma minimum sigma x sigma y எடுத்துக்கிறேன்? because it is a bidirectional stress system, no shear. அப்ப sigma max வந்து இதை எடுத்துக்கலாம், sigma minimum வந்து இதை எடுத்துக்கலாம். கரெக்ட்? ஸோ அப்படி பார்த்தா டிவைடட் பை 2 போடணுமா? இது பார்த்தீங்கன்னா 100 plus 200 divided by 2 அப்படிங்கிறதா இது என்ன ஆகும்? 150,0வா? ஓகே, yல எப்படியா இருந்தாலும் 0 தான். ஓகே, ஸோ 0,150 வந்து தவறி டிக் பண்ணிட்டாதீங்க. 150,0 அப்படிங்கிறது எக்ஸில் வந்து 150 அண்ட் ஒய்ல வந்து 0. ஓகே, த ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்இபி, டிஆர்பி, TNPSC-AE, சபார்டினேட் சிஸ்டம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த சாப்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்காரணம் கூட இந்த சாப்டர் வந்து ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சபார்டினேட் சர்வீசஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ஏஇ, TNPSC-AE ரிலவெண்ட்டாக நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு எல்லா சாப்டர்ஸ்லேருந்துமே நான் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி போடுவேன். அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் whenever we release the video. Anyway, keep on supporting us. Thanks for supporting once again.